ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு பில்டிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் அடுக்க வச்சிட்ருக்காரு. அப்போ தெரியாத தினமா கால் மேலே வேற போட்டுக்கிறாரு. ஏன்னா சந்தாவோட ஞாபகமாகவே இருக்குது. சந்தா முதல்ல பார்த்தது, அதுக்கடுத்து தான் அவங்க நெருங்கி பேசினது, பழகினது, சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தது, கோயிலுக்கு போன இடத்துல விழ போகிற நேரத்தில் நம்ம சேரன் போயிட்டு சந்தாவை காப்பாற்றினது, இது எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்கார். அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹரிஷ் பையா வராங்க. பையா பையான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டதுனால நம்மளுக்கு யார் கூப்பிட்டாலையும் அவங்க கூப்பிட்ற மாதிரி இருக்குது, அவங்க நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு வேலையை பார்த்துட்ருக்காரு. திரும்ப ஹரிஷ் பையா கூப்பிட்டுட்ருக்காங்க. உண்மையாகவே ஹரிஷ் தான் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா உண்மையாகவே ஹரிஷ் தான் வந்திருக்காரு. ஹரிஷ் எப்படி இருக்க, உன்னை எப்படி இங்கே விட்டாங்க, வேறு என்ன பண்ணுறது பையா, எங்களோட குடும்ப சூழ்நிலை தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அதனால தான் பையா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் என்னையும் இங்கே அனுப்பி விட்டுட்டாங்க. சந்தா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை தேடிக்கிட்டு போகிறாரு. சந்தா வரல பையா, உங்களுக்கே தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நீ வந்ததே பெருசில்லை, இதில் எங்கே சந்தா வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு சந்தா எப்படி இருக்கு, என்ன பண்ணுது, வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு நம்ம சேரனும் ஒரு வழியாக சந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சந்தா நல்லா தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், நீங்கள் அங்கே சந்தாவை யார் பார்த்துக்கிறது, அம்மாவும் அப்பாவும் இருக்காங்கள, அவங்களே பார்த்துப்பாங்க. உங்கள் மாமாவங்கள மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணால் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க பையா, அப்படி நம்பி தான் நானும் விட்டுட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக அப்படி எதுவும் நம்மளை மீறி எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி சேரன்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம சேரன் இருந்துட்டு வீட்டில் போயிட்டு பல்லவன்கிட்ட தமிழில் எப்படி பேசி ஹிந்தியில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்றே தெரிலனா கேளுங்கன்னு தானே சொல்ல, அதுக்கிட்ட என்ன வேணாலும் கேளுங்க, அது கண்டிப்பாக தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கார பங்களாலாம் கேளுங்கண்ணே, அதெல்லாம் தரதானே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சோழனை அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி இருந்துட்டு வராரு. வந்த உடனே பார்த்திங்கன்னா சோழன்கிட்ட பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்காங்க. உன்னை யாரா போய் வானத்துக்கிட்ட பேச சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக வானத்தி நீ கஷ்டப்படுறதை எங்களால் பார்க்க முடியல, அதனால தான் நான் வானத்துக்கிட்ட பேசினேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. நான் கஷ்டப்படுறேன், ஒரு அண்ணனாக நீ இதெல்லாம் பண்ணுன்னு நான் உன்கிட்ட என்னைக்காவது கேட்டிருக்கேனா? இல்லை நீ பேசுகிறேன்னு சொன்னும் போது கூட நான் வேண்டாம் அப்படி எதுவும் பண்ணாதுன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதையும் மீறி நீ அவகிட்ட பேசினதுனால அவள் தேவையில்லாமல் என்கிட்ட சத்தம் போட்டுட்ருக்காடா, இப்படியெல்லாம் பேசிட்டு போனா தெரியுமா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட அப்படி பேசினா சரி, ஆனால் என்கிட்டையும் நிலாக்கிட்டையும் அவள் அப்படி தாண்டா பேசினா, அதுக்காக தானே வேணாம் போகாதானே சொன்னேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை யாரா என் விஷயத்துலலாம் தலையிட சொன்னது, நானே வேண்டான்னு ஒதுங்கி போயிட்டுருக்கிற போது உனக்கு என்னடா வந்தது, ஒரு அண்ணனா நான் ஆமாம் பெரிய இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக சட்டை போட்டுட்ருக்காங்க. நடேசன் இருந்துட்டு நல்லா அடிச்சுக்கோங்கடா அப்படின்ற மாதிரி கோவத்தில் சொல்லிட்டு போயிடுறாரு. நிலா வராங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக போது நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எதுக்காக 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இவன் போய் நிலா கிட்ட வானத்துக்கிட்ட போய் பேசிட்டு வந்ததுனால அவள் கடையணை எப்படியெல்லாம் கத்திட்டு போனா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம நிலா இருந்துட்டு சோழனை வானத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போனது நான் தான் பேசலான்னு சொன்னேன். பிரச்சனையாக இருக்கே, நம்ம பேசினா கொஞ்சமாவது சால்வ் ஆகும் தான் நினச்சிட்டு போனோம். ஆனால் வானத்தை உங்ககிட்ட அப்படி பேசுவான்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது உங்களோட விஷயம், நாங்கள் தலையிடாமல் இருந்திருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, மனசு கேட்காம நாங்களும் தலையிட்டதுனால இப்போ உங்களுக்கு தான் தேவையில்லாமல் கஷ்டம். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்காக நம்ம தாங்க பேசுகிறதுக்காக போனோம், இவன் தாங்க நம்மக்கிட்ட சாரி சொல்லலாம் அந்த வானத்தை எப்படி பேசினதுனால அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சோழன் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. இதுக்காக தான் நான் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி இருந்துட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு வர்றாரு. நம்ம
சேரன் இருந்துட்டு இன்னைக்கு சண்டே வேறு இல்லை, என்ன வேணும், சிக்கனா மட்டனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். மட்டன் பிரியாணி செஞ்சுக்கலான்னு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிடா செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம சோழன் இருந்துட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலான்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மட்டன் தான் சொல்லியிருக்கு. உடனே நீங்கள் சிக்கன் கேட்டால் எனக்கு என்ன தேவையோ அதுதான் சொல்ல முடியும். அப்படின்னா நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கலாம், அவ்வளோதானே, வாங்கிட்டு வந்து தான் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நடேசன் இருந்துட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வீட்டில் தான் இருப்பீங்க, எல்லோரும் வீட்டிலே இருங்க, உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கடுத்ததை பார்த்திங்கன்னா என்ன விஷயமா இருக்கும், ஒரு வேளை 2வது கல்யாணம் பண்ணிட்டு வருவாரோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, வேறு ஏதாவது விஷயமா இருக்குமோ, ஏதோ ஒன்று நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. அதுக்கடுத்ததாக கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சோழனும் பாண்டியும் நார்மலாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம நடேசன் இருந்துட்டு திடீர்னு டெம்போ எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல சவாரிக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்து பயங்கரமாக ஹார்ன் அடிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. யார் என்னன்னு பார்த்தா நடேசன். அவரை பார்த்த உடனே மொத்த பேர் ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.